அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கிராமங்களில் ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்க பல வழிகள் உள்ளன. உழவர்களும் தங்கள் வயலில் வேலை செய்துவிட்டு மீதமுள்ள நேரத்தில் தன் குடும்ப உறுப்பினர்களுடன் உபத்தொழிலை செய்யலாம். எடுத்துக்காட்டாக, பனை மரங்கள் உள்ள கிராமங்களில் பனை ஓலையை வைத்து பல கைவினைப் பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் தயார் செய்து விற்பனை செய்து லாபம் பெறலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் குளத்தூர் கிராமத்தில் எளிதில் கிடைக்கும் பனை ஓலையை கொண்டு பலவிதமான அழகு மற்றும் கைவினைப் பொருட்களை செய்து வரும் திரு அரங்கநாதன் அவர்கள் பனை ஓலையை வைத்து தயார் செய்யப்படும் பொருட்கள் குறித்த தகவல்களை கூறுகிறார். பார்ப்போம். நானும் என் தம்பி பூபதியும் தான் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறோமுங்க. அப்போ என்னன்னா, நாங்கள் இந்த பனைமரம் ஓலை பனைமரம் நானே ஏறி குருத்தோலையில் ஏறி மரத்துக்கு வெட்டி கொண்டு வந்து பக்குவமாக காய வச்சு இதெல்லாம் இப்படி ஊர்சல் பண்ணி, அதாவது இப்போ ஒரு பக்குவமாக காய வச்சு ஒரு பக்குவத்தில் கலர் போடணும், சாயம் போடணுங்க. இது இப்போ சாயம் போடாமல் மரத்தில் ஏறி வெட்டி குருத்துங்க. இது குருத்தோலை அப்படியே எடுத்து வந்து இதை நான் ஒரு வெயிலில் போட்டு காய வைக்கணுங்க. விறுவிறுப்பு இருந்ததுனாலுமே பனியோ மழையோ இருந்துச்சுன்னா இந்த தொழில் கொஞ்சம் அந்த வேகத்துக்கு நம்ம செய்ய முடியாதுங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் வெயில் இருக்கிற நேரத்தில் தான் இது சேகரித்து வச்சு, இப்போ பனைமரமெல்லாம் நிறைய பக்கம் அழிச்சிட்டு வர்றாங்க, வெட்டிட்டு வர்றாங்க. அப்போ அங்கேருந்து நாங்கள் எடுக்க வேண்டியது வருங்க. அதனால் நம்ம கிடைக்கிற போது ஒரு பக்குவமாக எடுத்து சேர்த்து வச்சுட்டுங்க, நமக்கு ஆர்டரு வர்ற போது தேவையான கலரெல்லாம் போட்டுங்க, சாயம் என்னென்ன கலர்னு கேட்பாங்க. அப்போ அந்தந்த கலரில் நம்ம போட்டு நிறைய ஃபங்க்ஷனுக்கு நிறைய கொடுக்குறோம். வெளி மாநிலத்துக்கு எல்லாமே போகுதுங்க. இதெல்லாமே இந்த உருவம் எல்லாமே போட்டு தருவோங்க. எங்கள் அப்பாரு இதெல்லாம் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் தவறி போனதுலேருந்து இப்போ இதெல்லாம் தொழில் நஞ்சு போச்சுங்க. இப்போ பெரும்பாலும் ஒருத்தர் கேட்குறது இல்லைங்க, இப்போ தான் விரும்பி கேட்குறாங்க. இது அதனால் எங்கள் தொழிலை விட்டதுலேருந்து நானும் என் தம்பியும் செஞ்சுட்டு வர்றோமுங்க. இப்போ அதனால் எங்களுக்கு இதெல்லாம் முழுசாக ஒரு ஆதரவு இருந்துச்சுன்னா இன்னமும் எங்களுக்கு நல்ல விளம்பரமாகுங்க. நாங்கள் இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க. இது மாதிரி நாங்கள் பெட்டி கூட, தேங்காய் விளக்கு கூட எல்லாமே சகலமானதும் எல்லாமே போட்டு கொடுத்துட்ருக்குறோமுங்க. இப்போ இது நாங்கள் இப்போ மாநிலத்தில் வந்து கேட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு கூப்பிட்ட பக்கம் நிறைய பக்கம் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. நாங்கள் அந்த உதவும் கரங்கள் நல்லா இருந்து அங்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் அங்கே போய் சொல்லி கொடுத்துருக்கோங்க. அப்போ இந்த போத்தனூரில் ஒன்று ஓகே இருக்குங்க, அங்கேயும் கூப்பிட்ருக்காங்க. அங்கேயும் போய் சொல்லி கொடுத்துருக்காங்க. குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு பயிற்சி மாதிரி நாங்கள் இது கொடுத்துருக்குறோங்க. பயிற்சி நல்லா பழகிறாங்க. நம்ம பசங்களுமே அதை பழகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அழிஞ்சு போகக்கூடாதுங்க தொழில். அதனால் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. நீரை பண்ணுறாங்க, பழகிறாங்க, விளையாட்டு வாங்கிட்டும் போகிறாங்க. இது மாதிரி எங்கள் தொழில் அழிஞ்சு போகாமல் ஏதோ இவங்க பார்க்குறவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஏதோ எங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்து ஏதோ வந்தால் எங்களுக்கும் தொழில் வளருங்க. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கேரட் காய்கறி என்றாலே ஊட்டி கேரட்டுக்கு ஒரு தனி வரவேற்பு நுகர்வோர்களிடத்தில் உள்ளது. ஊட்டி கேரட்டின் ருசியே அலாதி. ஊட்டி கேரட்டிற்கு வெளி மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பு உள்ளதால் நீலகிரி மலைப்பகுதியில் கேரட் சாகுபடியில் பல உழவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டம் அப்புக்கோடு கிராமத்தில் கேரட் சாகுபடி செய்திருக்கும் திரு நடராஜ் அவர்களின் அனுபவங்களை பார்ப்போம். நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நான் விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதாவது நான் இதுக்கு முன்னாடி கேபேஜு, கேரட்டு, பீட்ரூட்டு, பல ரகங்கள் பீன்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கேன், விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் கேரட்டு என்னோடய தோட்டத்தில் ஃபீல்டில் கேரட்டு போட்டிருக்கிறேன். நாங்கள் கேரட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பூமியை மண்ணை கரெக்டான ஒரு டிராக்டரை வச்சு ஒரு மண்ணை பிரித்து பதமாக வச்சுட்டு, ரெண்டாவதாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் லேசாக ஒரு தண்ணியை நம்ம ஸ்ப்ரிங்க்லர் மூலியமாக, ஏன்னா நீலகிரி சமுதாய மாவட்டத்தில் நாங்கள் தண்ணியை பாய்ச்ச முடியாத கீழே இது பிளைன்ஸ் மாதிரி, ஏன்னா இங்கே ட்ரிப் இரிகேஷன் மாதிரி தான், அதாவது ஸ்ப்ரிங்க்லரில் இடிச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்கிறனால தண்ணியை மீதி பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். இதை எங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு 100% மானியத்தில் எங்களுக்கு கொடுத்து அதை அந்த தண்ணியை மீதி பண்ணுறதுக்கு உண்டான இதெல்லாம் நல்லா பயிற்சியில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் மண்ணை டிராக்டர் மூலியமாக பதப்படுத்தினதுக்கப்புறம் லேசாக ஸ்ப்ரிங்க்லர் மூலியமாக நம்ம ட்ரிப் இரிகேஷன் பண்ணிவிட்டு
ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து ஸ்விங் பண்ணுறோம், பேடு கட்டுறோம் கேரட்டுக்கு. பேடு கட்டிட்டு விதையை நீங்கள் கேட்கலாம், விதையை வந்து ஏன் தனி அப்படியே விதைக்கக்கூடாது கேரட்டை, ஏன் நீங்கள் வந்து லைன் போட்டு இது பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த லைன் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஒரு ஏக்கராவுக்கு வந்து 2 கிலோ வந்து விதை தேவைப்படுது. அந்த தூவினோம்னா அந்த விதை வந்து 3 கிலோ 4 கிலோ வேஸ்ட் ஆகலாம். இதை வந்து நாங்கள் வந்து 2 கிலோவாக அதை மீதி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து லைன் போட்டு பண்ணிகிட்ருக்குறோம். அதை விதையை கொஞ்சம் மிச்சம் பண்ணுறதுக்காக வந்து எங்களுக்கு வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக ஒரு பயிற்சி மேற்கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறாவது நாள் 2வது நாள் பேடு விதை போட்டுட்டு 3வது நாள் வந்து நாங்கள் வந்து தண்ணி லேசாக ட்ரிப் இரிகேஷன் விட்டுட்டு நாங்கள் வந்து அதை களைக்கொல்லி மருந்து வந்து நாங்கள் அதை அடிக்கிறோம் 3வது நாள். எதுக்கு அதை கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஆள் பற்றாக்குறையினால் வந்து நாங்கள் வந்து சரியான முறையில் வந்து அந்த களை எடுக்க முடியறதில்லை இப்போ வர. அதனால் என்ன வந்து அதுக்காக தான் கவர்மெண்ட்டு தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி மூலியமாக நாங்கள் வந்து அந்த பழைய விதையெல்லாம் தேவையில்லாமல் பண்ணி நம்ம ஹைப்ரிட் விதை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஹைப்ரிட் விதையின் மூலமாக நாங்கள் நிறைய மகசூல் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்க நல்லா பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் வந்து நாங்கள் அதை வந்து 3வது நாள் அந்த களைக்கொல்லி மருந்து அடித்தா எங்களுக்கு வந்து அந்த களைக்கொல்லி எடுக்கிற செலவு கொஞ்சம் கம்மி, ஆள் மிச்சமாகும். அதனால் எடுக்கிறோம். ஒரு கரெக்டாக ஒரு 1 மாதம் 1 மந்த்து பேக் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா தலைப்படி வந்துடுது. வந்ததுக்கப்புறம் நம்பர் 4ங்கிற ஒரு எருவை வந்து நாங்கள் வந்து அதுக்கு வந்து பயிருக்கு கொடுக்குறோம். கொடுக்கும்போது வந்து அதை கொடுத்து நாங்கள் அப்படியே லேசாக ஒரு டிப்ரிகேஷன் கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் தலையாக வந்துடுது. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம N45 அப்புறம் அந்த கர்சேட்டு அக்ரோபோட் அப்படிங்கிற ஒரு மருந்து தெளிக்கிறோம். எதுக்காக தெளிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து குரோத்தாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறோம். 45 நாள் கழிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நம்பர் 4ங்கிற எருவை மறுபடியும் அதுக்கு கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து 3.5 மாதம் ஆச்சுன்னா அது ஓரளவுக்கு எல்லாமே நமக்கு ஹார்வெஸ்ட் டைம் வந்துடுது. அந்த ஹார்வெஸ்ட் டைம் வரும்போது வந்து நாங்கள் அந்த இது எடுக்கிறோம். இது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து வெறும் கொரடா அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தோம். இப்போ வந்து அதில் இல்லாமல் ஹைப்ரிட் விதையை நம்ம தோட்டக்கலைத்துறையின் மூலமாக மானியத்தில் 50% மானியத்தில் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜனவரி மாதத்தில் போட்டு எடுக்கும்போது வந்து ஒரு அரை ஏக்கராவுக்கு வந்து எங்களுக்கு 10 டன் அளவுக்கு எங்களுக்கு ஈல்டு கிடச்சிருக்கு. இது நல்ல ஒரு இது. கேரட்டில் வந்து நாங்கள் போடுறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் எப்படி வரவு செலவு அப்படின்னு இது கேட்டிங்கன்னா, அதாவது வந்து கேரட்டு விதையை ஒரு விதை 1 கிலோவுக்கு வந்து 15,000 ரூபா கிட்டத்தட்ட இப்போ எங்களுக்கு வந்து காஸ்ட் ஆகுது. அதை வந்து நம்ம தோட்டக்கலைத்துறையின் மூலமாக எங்களுக்கு வந்து அதை வந்து 50% சப்சிடியாக வந்து ஒரு 7,500 ரூபாய்க்கு எங்களுக்கு வந்து அவங்க தோட்டக்கலைத்துறையின் கொடுக்குறாங்க. இந்த விதையை 2 கிலோ விதைக்கு வந்து அப்போ 30,000 ரூபா செலவுக்கு வந்துடுது. அப்போ நாங்கள் வந்து உரம் அதெல்லாம் சேர்ந்து கணக்கு போட்டிங்கன்னா, அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து, அப்புறம் அந்த M45 இப்படி இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 1,10,000 ரூபா செலவாகுது. கடைசியில் வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் டைமில் வந்து நாங்கள் தோட்டத்தில் வந்து எங்களுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கிறது நம்ம வியாபாரிங்க வருவாங்க. அந்த வியாபாரிங்க வந்து எங்களுக்கு கட்டுப்படியான விலைகள் இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து அந்த வியாபாரிக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ரெண்டாவது எங்களுக்கு கட்டுப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து லேபரை வச்சு எடுக்கும் பொழுது ஒரு லேபருக்கு வந்து ஒரு செட்டு அப்படின்ற கணக்கு போட்டிங்கன்னா ஒரு ஆம்பளை ஆள் ஒரு பொம்பளை 2 பேர் சேர்ந்து ஒரு செட்டுக்கு வந்து 5 மூட்டை வந்து அவங்க வந்து அறுவடை எடுக்கிறனால வந்து எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 2 பேருக்கு 850 ரூபா கிட்டத்தட்ட எங்களுக்கு செலவாகிருது. அதில் அது அங்கேருந்து எடுத்து நாங்கள் லாரியில் வந்து அதை லோடிங் பண்ணி நம்ம மிஷின் கேரட்டு க்ளீனிங் மிஷினுக்கு கொண்டு வந்து க்ளீனிங் மிஷினில் வந்து நாங்கள் வந்து ஒரு மூட்டைக்கு வந்து 25 ரூபா நாங்கள் வந்து அங்கே கொடுக்க வேண்டியது ஒரு இது வருது. மேட்டுப்பாளையத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா எங்களுக்கு இங்கேருந்து அங்கே செலவுகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்ம வரவு செலவு கணக்கு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருடைய செலவு வந்து நமக்கு கிட்டத்தட்ட 1,10,15,000 ரூபா நமக்கு வந்து செலவு வருது. நம்ம வந்து அதை தாண்டி ஏதாவது கிடைச்சி நமக்கு லாபம் இருந்தது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஹைப்ரிட் விதையை போட்டிருக்கோம். ஏன்னா ஈல்டு ஜாஸ்தி வந்தால் தான் எங்களுக்கு வந்து அந்த இதை வந்து காஸ்ட்டை வந்து எடுக்க முடியுது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஹைப்ரிட் விதையை இப்போ நம்ம கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைப்ரிட் விதையை இது பண்ணினாங்க. இதுக்கு மேலேயே கூட எங்களுக்கு விதையை வந்து இன்னும் மானிய விதயத்தில் 100% மானியத்தில் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் இது தரணும். நாங்கள் விவசாயி இன்னும் மேன்மேலும் நம்ம நன்மை அடைஞ்சு விவசாயிகள் இருந்தால் தான் நம்ம எல்லாமே இருக்குங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம இந்த நாடு வந்துடுச்சு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் கொரோடாங்கிற ஒரு வெரைட்டி தான் போட்டிருந்தோம். டொக்கிட்டா கொரோடா இது கொரோடான்னு போட்டிருந்தோம். அந்த டொக்கிட்டா கொரோடா போடும்பொழுது வந்து அந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து 50-60 மூட்டைக்கு மேலே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ இருந்துச்சு. இப்போ வந்து எங்களுக்கு வந்து தோட்டக்கலைத்துறை அரசாங்கத்தின் தோட்டக்கலைத்துறையின் மூலியமாக எங்களுக்கு வந்து இந்த ஹைப்ரிட் விதை கொடுத்ததுனால ஒரு ஏக்கராவுக்கு வந்து 200 மூட்டை கிடைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு பயன்பெற வகையில் இருக்குது.
அதனால் எங்களுக்கு வந்து ஹைப்ரிட் விதை எங்களுக்கு நல்லா சர்டிஃபிகேஷன் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இந்த கழுவுறதுங்கிறது வந்து கேரட்டை எடுத்து அறுவடை பண்ணிவிட்டு அதை கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து எங்களுக்கு தனியாக ஒரு கேரட் மிஷின் எங்களுக்கு அந்த ஒவ்வொரு இது மிஷினை வச்சுருக்கிறவங்ககிட்ட கொண்டு போய் நாங்கள் அறுவடை பண்ண கேரட்டை வந்து நாங்கள் மிஷினில் கொடுத்தோம்னா ஒரு மூட்டைக்கு வந்து 25 ரூபா கேரட்டை வந்து நம்ம கழுவி கொடுத்துருவாங்க. அந்த கழுவி கொடுத்தது எல்லாமே அவங்க நல்லா கிரேடு பண்ணி அந்த கிரேடு வந்து உடஞ்சதை தனியாக சின்ன தனியாக கேரட்டு கிரேட் பண்ணுவாங்க, பெருசு தனியாக கிரேட் பண்ணுவாங்க. அந்த பெருசுலேயே உடஞ்ச கேரட் தனியாக கிரேட் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த வெரைட்டி, அதாவது வந்து உடஞ்ச கேரட்டுக்கு வந்து இவ்வளோ, ஒரு சின்ன கேரட்டுக்கு மீடியமுக்கு இவ்வளோ, ஒரு நல்ல ராசி கேரட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியாக மேட்டுப்பாளையத்தை ரக பிரித்து அதுக்கு தகுந்தாற் போல் வந்து எங்களுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்கு கொடுக்கறக்கு உண்டான வாய்ப்பு இப்போ வந்து அந்த மிஷின் கண்டுபிடிச்சதுனால எங்களுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான் நினைக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு பழசெல்லாம் நம்ம கழுவுறதுக்கு உண்டான முடியல, தண்ணி இல்லாமல் போச்சு, காலில் கழுவணும், கால்வாய் போய் கழுவணும் அப்படிங்கிற நிலைமையை தாண்டி இப்போ நல்ல ஒரு தொழில்நுட்பத்தில் வந்து எங்களுக்கு மிஷின் எல்லாம் கொடுத்து இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அரசாங்கத்துடைய கண்டுபிடிப்பை வந்து நல்ல முறையில் எங்கள் விவசாயிக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன்.